ஹலோ காய்ஸ், ஆனோஸ் வால்டுகாட் ஒரு சூப்பர் ஓவர் பவர்ட் பீயிங். எந்த அளவுக்கு ஓவர் பவர்ட்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லா பவர்ஸையும் அந்த நோட்டில் எழுதுங்க. பத்தலைன்னா இன்னும் 2 நோட்டு வாங்கி கூட எழுதுங்க. அவ்வளோ பவர்ஸும் ஆனோஸ் கிட்ட இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு புது பவர் வேணும் அப்படின்னு அதை யோசிச்சு அதை அவன்கிட்ட சொன்னாலும் அதுவும் அவன்கிட்ட இருக்கும். இஃப் இன் கேஸ் அவன்கிட்ட இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், அதை அவனால் கான்ஜூர் பண்ணி கிரியேட் பண்ணி யூஸ் இல்லை மாஸ்டரே பண்ண முடியும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட். இப்படி இருக்கிற ஒரு கேரக்டரோட ஆரிஜின் அண்ட் பவர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆரிஜின் வந்து நான் ரொம்ப ரஃபாகவே சொல்கிறேன், ரொம்ப சின்ன ஆரிஜினாக சொல்கிறேன். ஆனோஸ் அவனோட லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி மொத்த லைஃப் பிரசன்ஸ் எல்லாத்தையுமே 4 ஸ்குவாட்ரண்டா பிரிச்சிருப்பான். சரி, அதுக்கப்புறமா அவனுக்கு போர் அடிக்கும்ல, சரின்னு டெல்ஸ்கேட் அகாடமியில போய் ஜாயின் பண்ணுவான். அந்த அகாடமி என்னன்னா நெக்ஸ்ட் டீமன் கிங் யாரு அப்படின்னு ட்ரெயின் பண்ற ஒரு அகாடமி. நெக்ஸ்ட் டீமன் கிங்னா சும்மா கேண்டிடேட் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் டீமன் கிங்கை தான் எடுத்து இவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அகாடமியில போய் ஜாயின் பண்ணுவான். என்னடா லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு சொல்ற, மறுபடியும் எப்படா உயிரோட வந்தான் அப்படின்னா, போக போக சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இவனோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இந்த டெல்ஸ்கேட் அகாடமி என்ட்ரன்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸாம் அப்பயே நிறைய ஃபன்னியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நிறைய நடக்கும். ஆனோஸ் vs ஜெப்சு அப்படின்னு ஒரு ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்ல ஜெப்சு டாமினேட் பண்ணி கொல்லுவான், ரிவைவ் பண்ணுவான், கொல்லுவான், ரிவைவ் பண்ணுவான். இதையே பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எந்த கேண்டிடேட்டையாவது கொன்னுட்டா ஆனோஸை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனாலேயே கொல்லுவான், ரிவைவ் பண்ணுவான். எந்த அளவுக்குனா ஜெப்சுவே வந்து காலில் விழுந்து ஆளை விடுறா சாமி நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். இப்போ நான் சொல்றது எல்லாமே ரொம்ப மீகர் பவர். ஒரு 0 போட்டு ஒரு பாயிண்ட் வைங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 0 போட்டு ஒரு 1, இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பவரை கூட நான் சொல்லல. அதுக்கே ஆனோஸ் கிட்ட ரிவைவ் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. இதுக்கப்புறமா நடக்கிற நிறைய பேட்டில்ஸ்லாம் கூட ஆப்போனன்ட்ஸ் கத்தி வச்சுட்டு சண்டை போட்டா இவன் வெறும் ஸ்டிக்கை வச்சுட்டு சண்டை போடுவான். ஏன்னா என் கூட கம்பேர் பண்ணா உங்களோட பவர்ஸ்லாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா இருக்கு, நான் என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி இல்ல ரொம்ப செக்ல வைக்கலனா நான் ஒரு சிட்டியவே டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன், ஒரு கான்டினென்ட்டையே டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாமே மீகர் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹிஸ் பவர். அதுக்கே அவன் கான்டினென்ட்டை டெஸ்ட்ராய் பண்றேன், சிட்டியை டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஹையர் ஃபீட்ஸ் அண்ட் பவர் லெவல்ஸ்க்கு போவோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையாவே ஆரம்பிப்போம். ஒரு காசல், அதுவே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ்ல இருக்கும். அதை ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு கையில பிடிச்சி அதை சுத்திட்டு வேற இருப்பான், நம்ம நோட் புக் சுத்துற மாதிரி. இது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருது கொஞ்சம் கொஞ்சமா இருங்க. அடுத்து ஆனோஸ் போய் கை வச்சது தி காட் ஆஃப் டைம். என்னடா காசுல கையில பிடிச்சதுல இருந்து காட் ஆஃப் டைம் கூட போய் சண்டை போடுறான், யாரா இவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, வருது கொஞ்சம் கொஞ்சமா வர. காட் ஆஃப் டைம்ல சோ டைம் ஸ்டாப் பண்ணி ஆனோஸோட நெஞ்சிலே அவ்வளவு பெரிய ஷார்ட வச்சு குத்திடுவான். ஆனா இங்க காட் ஆஃப் டைம் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். ஈஸியா அந்த கத்தி எடுத்து போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஈஸியா இருப்பான். காட் ஆஃப் டைம் தானே, எவ்வளவு வேணா டைமை மெனிப்புலேட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஆனா இவன் மட்டும் ஸ்டாப் ஆக மாட்டான். இங்கதான் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகும். நாட் ஈவன் காட் ஆஃப் டைம் கேன் டிஃபீட் ஆனோஸ். ஆனோஸாலையும் டைம் டிராவல் பண்ண முடியும், ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்குலாம் விஷயமே இல்லைன்ற மாதிரி போயிட்டு வருவான். அதுக்கப்புறம் வெறும் அவன் கையை அசைக்கிறதுனாலேயே 3 ஸ்டார்ஸ் அவனால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆனோஸ் போய் சண்டை போட்டது காட் ஆஃப் பிரில்லியன்ஸ். காட் ஆஃப் பிரில்லியன்ஸ்னோடனே அவர் வெறும் ஸ்மார்ட்டா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் லைட்டோட ஸ்பீடுக்கு ஆன் பார்ல இருக்கிற ஒரு கேரக்டர். லைட்டோட ஸ்பீடுனே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் கூட தான் ஆனோஸ் கீப் அப் பண்ணுவான். அவரையுமே ஓவர்வெல்ம் பண்ணுவான். ஸ்ட்ராட்டஜிக்கலா அவனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட நாட் ஈவன் தி காட் ஆஃப் பிரில்லியன்ஸ் கேன் டிஃபீட் ஆர் கீப் அப் வித் ஆனோஸ். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு காட் கூட போய் சண்டை போடுவான், நாஃப்தா. இந்த காடஸால ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன்ஸை பார்த்து எந்த டைம் லைன்ல அவங்க வின் பண்றாங்களோ அந்த டைம் லைனை ரியாலிட்டி ஆக முடியும். இப்படி ஒரு கொடூரமான பவர் இருக்கிற ஒரு பீயிங். இப்போ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஹைம்டால் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்டு ஒரு 1 லேக்னு போட்டா எந்த அளவுக்கு ஒரு பவர் வருமோ அந்த பவர்ல இருக்கிற ஒரு காடஸ் தான் இந்த காடஸ் நாஃப்தா. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில நீங்க டிஃபீட் ஆகிற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா ஷோர் ஷாட் அவங்க கிட்ட இருந்து வெளியே வரவே முடியாது. we will die. இந்த மாதிரி ஒரு கேரக்டரே அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற பவர்ஸை வச்சுட்டு ஆனோஸை நான் டிஃபீட் பண்ற ப்ராபபிலிட்டி 0% அப்படின்னு. இப்படி ஒரு மோசமான பவர் வச்சிருக்கிற காடஸாலேயே ஆனோஸை டிஃபீட் பண்ற பாசிபிலிட்டி 0னா யாரை கூட்டிட்டு வந்து இவங்க கூட சண்டை போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, டிஃபீட் தான் பண்ண முடியல, ஆனோஸ் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பெல்லை வச்சு, அதாவது எகில் கிரானோ ஆங்ட்ரோவா இப்படின்ற ஒரு ஸ்பெல்லை வச்சு அவங்களோட மொத்த டொமைனையுமே டிஸ்ட்ராய் பண்ணுவான். அதுக்கப்புறம் மோசமான ஒரு டீமன் கூட போய் சண்டை போடுவான். அந்த டீமனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் அபிலிட்டி என்னன்னா, அவன் கையில வச்சிருக்கிற ஸ்பியர் எந்த டைமென்ஷன்ல இருந்தாலும் அவன் ஒருத்தர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டானா இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷனுக்கு ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்படி இருக்கிற ஒரு டீமனை ஆனோஸ் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு டேஞ்சர் வருது அப்படின்னு தெரிஞ்சு இல்ல சென்ஸ் பண்ணிட்டோம்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா
பாக்கெட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி சடனா வந்து அட்டாக் பண்றது எப்படி கண்டுபிடிப்பான்னா கண்டுபிடிப்பான், ஈஸியா கண்டுபிடிப்பான். அந்த பாக்கெட் யூனிவர்ஸ் ஓபன் பண்ணி ஸ்பியர் வரும்போது 2 விரல்ல நம்ம பெண்ணை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவான். இவனோட பவரை நம்ம எந்த இதுல கால்குலேட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நடக்கும். காட் ஆஃப் ட்ரேசஸ் கூட போய் சண்டை போடுவான். காட் ஆஃப் ட்ரேசஸ் இஸ் இம்மார்டல். அவரோட ரெலம்ல எல்லா ட்ரேசஸ் ஆஃப் பாஸ்டும் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவரை யாராலையுமே கொல்ல முடியாது. ஹி இஸ் லிட்டரலி இம்மார்டல். அது போக காட் ஆஃப் ட்ரேசஸோட ஆப்போனன்ட்ஸ் யாரோ அவங்க பவர்ஸ் எல்லாமே அந்த பாஸ்ட் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. சோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும் ஆன் அட் த சேம் லெவல் ஆஃப் பவர். சோ ஆனோஸோட அபிலிட்டியே வச்சு அவனையுமே டேமேஜும் பண்ணிடுவார். இப்படி ஒரு பர்சனை எப்படி ஆனோஸால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன் இருங்க. ஆனோஸ் இப்படி அவனை டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எதுவும் பண்ண மாட்டான். அவனை ஹீல் பண்ணிட்டு நிர்வாணா 7 ஸ்டெப்ஸ் கான்குவெஸ்ட் அப்படின்னு ஒரு அபிலிட்டியை அந்த ஸ்பாட்ல கிரியேட் பண்ணுவான். இது என்னன்னா அவன் ஒரு ஸ்டெப் அந்த ரெலம்ல எடுத்து வைக்கும் போதும் அந்த ட்ரேசஸ் அந்த பாஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டிகிரேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகும். இவன் நடந்துகிட்டே வருவான். இந்த 4வது ஸ்டெப்புக்கே மொத்த ரெலமும் டெஸ்ட்ராய் ஆயிடும். இவன் அடுத்துன்னு போயிட்டு கடைசியில 6th ஸ்டெப்பும் வந்துருவான். இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லாம மொத்தமாவே நல்லிஃபை ஆயிடும். அப்ப ஆனோ சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் 7th ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வச்சேன்னா மொத்த காஸ்மோஸுமே டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ காட் ஆஃப் ட்ரேசஸும் விட்டுறா வேணாண்டா போதுண்டா இதுக்கு மேல எதுவும் பண்ணாதரா அப்படின்னு அவருமே கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. ஹி சூப்பர் பவர்ஃபுல் மேன். சரிடா இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான், பட் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவனால யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னா முடியும். கண் பார்வையிலேயே முடியும். ஐஸ் ஆஃப் கேயாட்டிக் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணா அவன் கண்ணையே திறக்க மாட்டான். திறந்துட்டான்னா மொத்த யூனிவர்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடும். பிளிங்க் ஆஃப் an ஐலாம் கிடையாது, சும்மா லைட்டா திறந்தாலே மொத்த யூனிவர்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபீட்டு கூட அவனோட 1% பவராது யூஸ் ஆயிருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லான அபிலிட்டிஸ் வச்சிருக்கான்ல. இது போக கையில ஒரு ஸ்வார்டும் வச்சிருப்பான், வெனஸ்டே நோவா. அதோட ஸ்பெஷல் அபிலிட்டி என்னன்னா ரீசனை டெஸ்ட்ராய் பண்ணும். இவன் கிட்ட இருக்கிற எல்லா அபிலிட்டிஸ் பிளஸ் என்சான்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டூல்ஸ் இது எல்லாத்துக்குமே ரியாலிட்டியை பெண்ட் பண்ற அபிலிட்டிஸ் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ பவர்ஸை கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும். இப்போ உங்களோட ஃபேவரட் அனிமேன்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த மொத்த வேர்ல்டையுமே இவனால ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும் வித்தவுட் ஈவன் பிரேக்கிங் அ ஸ்வெட். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்ட் கேரக்டர் தான் இவன். சரி ஓகே, இப்போ அந்த $1 million கொஸ்டின், கேன் ஆனோஸ் வால்டகாட் பீட் கோகு? ஆப்வியஸ்லி எஸ். இது டிபேட்டுக்குள்ளலாம் போக முடியாது. ஒரு இடத்துல நான் கோகுக்கு எட்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் மேஜிக்கையும் யூஸ் பண்ணாம வெறும் ரா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல மட்டும் 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா கோகு மைட் ஹேவ் an அட்வான்டேஜ். அதுவும் மைட் தான். மற்றபடி கோகுவால ஆனோஸ் எல்லாம் டிஃபீட் பண்றதுக்கு 0% பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏன்னா இவ்வளோ சுப்பீரியர் காட்ஸாலேயே அவனை டிஃபீட் பண்ண முடியாது. மீன்ஸ் கோகுவும் டைம் காட் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கான் தான், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு கோகுவால ஓவர்வெல்ம் பண்ணிருக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. மேபி கோகுவோட பவர்ஸ் இன்னும் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி இப்ப நிறைய ஃபேன் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கோகு இன்ஃபினிட்டி அப்படின்னு, அதை ஒரு கேனனா அனௌன்ஸ் பண்ணி அதை பயங்கரமா கமர்ஷியலைஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஃபைட். பயங்கரமா இருக்கும். சரி, another $1 million கொஸ்டின், who can defeat ஆனோஸ்? இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜெனோ ஃப்ரம் டிராகன் பால் சூப்பர் கேன் ஈஸிலி எரேஸ் ஆனோஸ். அதுல டிபேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனோஸால ரிவைவ் ஆகிலாம் வெளியே வர முடியாது. ஏன்னா மொத்த காஸ்மோஸே எரேஸ் பண்ணிட்டா ஆனோஸோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம ஆயிடும். அதுக்கப்புறம் ஒன் அபவ் ஆல், மார்வல் யூனிவர்ஸோட த வெரி ஃபர்ஸ்ட் பீயிங் ஒன் அபவ் ஆல். இது கம்பேரிசனாவே இருக்காது, ஈஸியா டிஃபீட் பண்றோம். அதுக்கப்புறம் டிசில இருக்கிற பிரசன்ஸ், காட் ஆஃப் டிசி மல்டிவர்ஸ், இப்படி ஒரு கேரக்டரும் ஈஸியா ஆனோஸை டிஃபீட் பண்ண முடியும். டிஃபீட்ன்றதை விட எக்ஸிஸ்டன்ஸே எரேஸ் பண்ண முடியும். இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் எனக்கு தோணுச்சு. இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஆனா இப்படி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அதை ஆனிமேவாவும் கமர்ஷியலைஸ் பண்ணி காட் ஆஃப் டைம், காட் ஆஃப் பிரில்லியன்ஸ், காட் ஆஃப் ஃபியூச்சர், காட் ஆஃப் பாஸ்ட் ரேசஸ் அப்படின்னு எல்லாரையுமே ஈஸியா கதற விட்டுருக்கான் ஆனோஸ் வால்டகாட், தி மிஸ்ஃபிட் டீமன் கிங். சரி ரைட், இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ப்ரோ. நீங்க கேட்ட மாதிரியே நான் இந்த வீடியோவும் போட்டேன். இதுக்கப்புறம் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது கொஞ்சம் ஜாலியான வீடியோஸ் பிளஸ் மான்ஸ்டர். அண்ட் கரண் ப்ரோ, நீங்க போட்ட கமெண்ட் நான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி டாப் 5 யோஹான் லீபர்ட் மொமெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் யோஹானோட கேரக்டர் ஆர்க் பத்தி எழுதலாம் அப்படிங்கிறது செம ஐடியா. நான் எரன்கே 2 நாள் எடுத்தேன்னா யோஹான் லீபர்ட்டுக்கெல்லாம் நான் எழுதுறதுக்கே ஒரு 5-6 நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸான லேயர் அது. அண்ட் அதுக்கப்புறம் சேனல்லையும் நிறைய பிரச்சனை. அதனால தான் அந்த வீடியோஸ் என்னால் ரெகுலராக போட முடியாமல் இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணிட்டு ஒன்னொன்னா எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ. அண்ட் a lot more fun videos are coming up. So wait and watch guys. Until then, tada. 殺したぐらいで俺が死ぬとでも思ったか。